இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று வியாழக்கிழமை. இன்று திருச்சபையோடு இணைந்து நாமும் புனித காவல் தூதர்களுடைய திருவிழாவை இந்த நாளில் நாம் சிறப்பிக்கின்றோம். நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு காவல் தூதர் இருக்கின்றார். நம்மை கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து வருகிறார்கள் என்றால் அது மிகையாகாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் ஒரு குட்டி வான தூதர் முன்னும் பின்னுமாய் நம்மை வழிநடத்துகிறார்கள். புனித பெர்னாந்தின் மறையுறையில் இருந்து, ஆண்டவரே எங்களுக்கு துணை நிற்பதாக புனித தூதர்களை எங்களிடம் அனுப்பி வருகிறேன். எங்களுக்கு பணிபுரியும் போது அவர்கள் விண்ணகத்தில் ஓய்வு பெறாது பார்த்துக் கொள்கிறீர். நீர் செல்லும் இடங்கள் எல்லாம் உன்னை காக்கும்படி தம் தூதருக்கு உன்னை குறித்து கட்டளையிட்டார். திருப்பாடல் 91. இச்சொற்கள் உன்னிடம் எத்துணை வணக்கத்தை உண்டு பண்ண வேண்டும், எவ்வளவு பக்தி எழுப்ப வேண்டும், எவ்வளவு நம்பிக்கையை வளர்க்க வேண்டும். இவர்களின் துணை உன்னிடம் மதிப்பை வளர்க்கட்டும். அவர்களின் பாதுகாப்பு உனக்கு நம்பிக்கை பொழியட்டும். நமது அன்பும் மதிப்பும் நன்மையும் நமது காவலர்களையும் ஆண்டு நடத்துகின்ற இறைவனுக்கு இறுதியில் போய் சேர்வதாக. வான தூதர்களுடன் ஒரு நாள் நாம் விண்ணகத்தில் உடன் பங்காளியாகுவோம். இவ்வுலகில் இறை தந்தை அவர்களை நமது நம்பிக்கைக்குரிய மெய் காப்பாளர்களாக நியமித்துள்ளார். நாம் நடந்து செல்லும் பாதை மிக நீளமானது, ஆபத்து நிறைந்ததுமாக இருப்பினும் இத்தகைய அறக்காவலர்கள் இருப்பதால் நமக்கு அச்சம் ஏன்? அவர்களை உலகில் யாரும் அசைக்க இயலாது, அவர்களை திசை திருப்பவும் இயலாது. அவர்கள் எப்போதும் நமது நடைபாதையில் பாதுகாப்பு தருவதால் நம்மை அவர்கள் திசை திருப்ப போவதில்லை. அவர்கள் விசுவாசமானவர்கள், ஞானம் நிறைந்தவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள். எனவே அச்சம் ஏன்? அவர்களை பின்பற்றுவதோடு அல்லாமல் அவர்களுடன் இணைந்து செயலாற்றுவோம். அப்போதுதான் இறைத்தந்தையின் நிழலில் நாம் தங்கி வாழ இயலும். வானம் திறந்திருப்பதையும் கடவுளுடைய தூதர்கள் மனுமகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என்று உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் 1:51 ஆண்டவர் இவ்வாறாக கூறுகிறார். ஒவ்வொரு பலிபீடத்திலும் யாக்கோப்புவின் ஏணிப்படி ஒன்று உள்ளது. அதன் வழியாக நம் மன்றாட்டுக்களை எடுத்துக்கொண்டு வானதூதர்கள் விண்ணகம் செல்கின்றனர். வான்வீட்டில் இருந்து அருட்கொடைகளை இதன் வழியாக மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றனர். இச்சிறியோரில் ஒருவரை நீங்கள் இழிவாக கருத வேண்டாம், விழிப்பாயிருங்கள். இவருடைய வான தூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு 18:10. தோபி தம் மனைவி சாராளிடம், கவலை வேண்டாம், நம் மகன் தோபியாசுக்கு வழித்துணையாக ஒரு வானதூதர் கூட போவார். எனவே மகனின் பயணம் வெற்றிகரமானதாய் இருக்கும், நலமுடன் திரும்புவான். தோபித்து 5:20. யாத்திரையாகமம் 23:23 கூறப்படுகின்றது. கிபி 16ஆம் நூற்றாண்டில் இந்த திருநாள் நடைமுறையில் இருந்தது. கிபி 1615 திருத்தந்தை 6ஆம் பவுல் ரோமையில் புனித விழாக்களின் பட்டியலில் இணைத்தார். நாம் எங்கு சென்றாலும் சரி, அங்கெல்லாம் நம்முடன் காவல் தூதர்கள் எப்போதும் இருக்கின்றார்கள். புனித அகஸ்தினார் கூறுகிறார். மனித ஆன்மா எத்துணை விலையேற்ற பெற்றது எனில் அதன் பிறப்பு முதல் ஒரு காவல் தூதர் கொடுக்கப்பட்டுள்ளார். புனித ஜெரோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, விவிலியத்திலும் புனிதர்களும் காவல் தூதர்களை பற்றி
தெளிவாக விளக்குகிறார்கள். ஆகையால் பிறந்திருக்கும் அல்லது பிறக்க போகும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு காவல் தூதரை ஆண்டவர் நியமிக்கின்றார் என்றால் எத்துணை மேலானது. நினைத்து பார்ப்போம். நமக்கும் ஒரு காவல் தூதர் இருக்கின்றார். அவர் கண்டிப்பாக நிச்சயமாக நம்மோடு பயணிக்கின்றார். நாம் நடக்கின்ற போதும், படிக்கின்ற போதும், வேலை செய்கின்ற போதும், ஓடுகின்ற போதும், உறங்குகின்ற போதும் கூட அவர் நம்மோடு உடனிருக்கின்றார் என்பதுதான் தலையான விசுவாசம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போ காவல் தூதரை நமக்காக ஆண்டவர் நியமித்திருக்கின்றார் என்றால் அந்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவர் மேலும் எவ்வளவு கரிசனை கொண்டிருக்கின்றார். நம்முடைய கால் தடுக்கி விழாதபடி வானதூதர்களை நமக்காக அவர் அனுப்பி கொண்டுதான் இருக்கின்றார். பிரியமானவர்களே, நாம் மட்டுமல்ல, வானதூதர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். ஒருவரை காயப்படுத்துகின்ற போது நாமும் அவரோடு இருக்கக்கூடிய வானதூதரை காயப்படுத்துகிறோம். பிரியமான சகோதர சோலே, நபிகள் நாயகம் ஒரு முறை அவருடைய நண்பரோடு சென்று கொண்டிருந்தாராம். அவருடைய நண்பருக்கு பிடிக்காத ஒரு நபர் அவரை கண்டபடியாக கெட்ட வார்த்தை போட்டு திட்டுகிறார். அந்த நண்பர் அமைதியாக இருந்தார். ஆனால் கொஞ்ச நேரத்தில் நபிகள் நாயகத்துடைய நண்பரும் திரும்பி அவரை கெட்ட வார்த்தைகளை கோபத்தோடு பேச ஆரம்பித்தார். நபிகள் நாயகம் சொல்லாமலே அந்த இடத்தை விட்டு சென்று விட்டாராம். அடுத்த நாள் அந்த நண்பர் கேட்டாராம், நான் இன்னொருவரும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்ற போது நீர் ஏன் என்னை தனியாக விட்டு சென்றேன்? என்னோட வல்லவா இருந்திருக்க வேண்டும், எனக்கு நீ சப்போர்ட் பண்ணியிருக்கணும்ல, எனக்காக நீ பேசி இருக்கணும்ல என்று கேட்டதற்கு அவர் கூறினாராம், நபிகள் நாயகம், இதோ நீ அமைதியாக, அவன் திட்டுகின்ற போது நீ அமைதியாக இருந்தாயே, அப்போது 10 வானதூதர்கள் நம்மை சூழ்ந்து இருந்தார்கள். நீ எப்போது அவனை திருப்பி திட்ட ஆரம்பித்தாயோ அத்தனை வானதூதர்களும் உம்மை விட்டு சென்று விட்டார்கள். ஆகையால் நானும் உம்மை விட்டு சென்று விட்டேன் என்று கூறினாரா. பிரியமான சகோதர சகோதரிகளே, நல்லது நடக்கின்ற இடத்திலெல்லாம் வானதூதர்கள் இருக்கின்றார்கள். கெட்டது நடக்கின்ற இடத்தில சாத்தான் மட்டும்தான் இருக்கின்றான். சாத்தான் மட்டும்தான் நம்மை செயல்படுத்துகிறான், வழிநடத்துகிறான். அவன்தான் அத்தனைக்கும் காரணமாக இருக்கின்றான். பிரியமான சகோதர சகோதரிகளே, நல்லது நினைப்போம். அந்த நல்ல வானதூதர்கள் நமக்கு நல்லதே செய்வார்கள், நம்மை வழிநடத்துவார்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தையே, இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அத்தனை காவல் தூதர்களையும் எங்களுக்காக நீ பரிசாக கொடுத்திருக்கிறேன். அதிலே சிறப்பான விதத்தில் எங்களுடைய வழித்துணையாக ரஃபேலை கொடுத்திருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து தீய சக்திகளை விரட்டக்கூடிய நபராக இதோ அதிதூதரான மைக்கேலை கொடுத்திருக்கின்றேன். நோய் நொடியிலிருந்து விடுதலை தரக்கூடிய நபராக அப்பா தகப்பனே, அந்த ரஃபாயில் தொடர்ந்து எங்களுக்காக உடனிருந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த வானதூதர்களை நாங்கள் ஒருபோதும் காயப்படுத்தாமல் அவர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள், எங்களோடு உடன் பயணிக்கின்றார்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.